ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமா, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நீர் வானாதி வானம் கொள்ளாதவரப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எவ்வளவு நல்லவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் ருசித்திருக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது சொன்ன வண்ணமாக கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. கர்த்தாவே, நீர் மகிமைப்படணும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணும் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம். இப்போ உதாரணத்துக்கு பில்கேட்ஸ், அவர் தன் நிறுவனத்திற்கு யாரையெல்லாம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் தீர்மானித்து அவர் செலக்ட் பண்ணுகிறார். அந்த மைக்ரோசாஃப்ட்வேர் கம்பெனிக்கு யாரெல்லாம் நாம் செலக்ட் பண்ண வேண்டும், யாரெல்லாம் இந்த பணியிலே அமர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்து அதற்காக எல்லாரையும் அவர் செலக்ட் பண்ணுகிறார், இன்டர்வியூ வைக்கிறார். இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே உள்ள சுந்தர் பிச்சையை கூட அந்த பில்கேட் செலக்ட் பண்ணுகிறார். இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு செலக்ட் பண்ணுகிறவர் தான் பெரியவர். இன்னைக்கு பில்கேட்ஸ் தான் பெரியவர், அவர் தான் அந்த நிறுவனத்தின் தலைவர். சுந்தர் பிச்சையை அவர் பயன்படுத்துகிறார். அப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து ஒருத்தர் எடுக்கிறார், இந்தியாவிலிருந்து ஒருத்தர் எடுக்கிறார், இப்படி பல தேசங்களிலிருந்து அவர் செலக்ட் பண்ணுகிறார். இப்போ சுந்தர் பிச்சைக்கு என்ன திறமை இருக்கிறது என்று அவர் சோதித்து பார்க்கிறார். பில்கேட்ஸ் சோதித்து பார்த்து, சரி இவர் நம்மளுடைய நிறுவனத்திற்கு சரியான ஆள்தான் என்று சொல்லி அவரை பணியில் அமர்த்துகிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஒரு நிறுவனம் என்று சொல்லும் பொழுது அந்த நிறுவனம் எப்படி இருக்க வேண்டும், அந்த நிறுவனத்தை எப்படி நாம் நடத்தி செல்ல வேண்டும், அந்த நிறுவனம் எப்படி இந்த உலக ரீதியாக அநேகருக்கு இது தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி எடுத்து பலரை தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுவதனால்தான் இன்றைக்கு நாம் இந்த அநேக சாஃப்ட்வேர்களை பயன்படுத்துகிறோம். இந்த சாஃப்ட்வேர்கள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த உலகம் ஸ்தம்பித்துவிடும். இந்த 2000 YK என்று சொல்லி அதை ஆப்ரேட் பண்ணுவதற்காக, அந்த 2000 கொண்டு வருவதற்காக அவர்கள் அமெரிக்க தேசத்திலே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கம்ப்யூட்டரை அவர்கள் நிறுத்துகிறார்கள். இந்த உலகம் முழுவதும் ஸ்தம்பிக்குது. இந்த உலகம் முழுவதும் சாஃப்ட்வேர் இயங்கவில்லை. அப்பொழுது அந்த நிறுவனம் எவ்வளவு திறமையாக செயல்படுகிறது, இந்த உலகத்திற்கே அநேக மக்களுக்கு வாழ்வளிக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே நாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா என்று சொல்லி தான் தேடி அலைந்து கொண்டிருப்பார்கள் அந்த காலத்திலே. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்கள், இந்த சாஃப்ட்வேர் வந்து விட்டது. மற்றும் இந்த நாளிலே இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லா காரியங்களிலும் பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரல் இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க, சாஃப்ட்வேர் எடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறவனால் தான் இதை நாம் இங்கே அதை பயன்படுத்துவதால் தான் அதை நாம் செலக்ட் பண்ணுகிறோம். ஆகையினாலே இந்த நாளிலே நாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, அதை உருவாக்குகிறவர் எவ்வளவு பெரிய ஆள். அதனால் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது? இந்திய தேசத்திலே நிச்சயமாக பிரியமானவர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
அதனால்தான் இன்னைக்கு சாஃப்ட்வேர் மூலியமாக தான் அநேக மக்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாஃப்ட்வேர் மூலியமாக ஒருவர் வேலை செய்கிறார், சம்பாதிக்கிறார். அந்த வீட்டில் வேலை செய்கிறவர் பிழைக்கிறார். அந்த அவர் வீடுகளை கட்டுவதற்கு கொத்தனார்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்கள் பிழைக்கிறார்கள். அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு முன்பாக எத்தனையோ கடைகள் இருக்கிறது, அவர்கள் பிழைக்கிறார்கள். இவ்வளவுத்திற்கும் காரணம் அங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வரும்பொழுது தான் அந்த இடத்திலே சுற்றி உள்ள மக்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார். இப்படி பிரியமானவர்களே, இதை உருவாக்குகிறவர் ஒருவர். அவர் உருவாக்கி பலரை பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. இந்திய தேசத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு அப்படி வேலை செய்து சம்பாதிக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்திய தேசம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்கேயோ ஒருவன் அதை செய்து கண்டுபிடித்து இயக்குனதுனால தான் இந்த உலகம் முழுவதற்கும் அது பயன்படுகிறது. அதை உருவாக்குகிறவர் முக்கியம். பயன்படுத்துகிற சுந்தர் பிச்சை அல்ல, அதை உருவாக்குகிற பில்கேட்ஸ் மிக முக்கியம். அந்த பில்கேட்ஸ் இல்லை என்று சொன்னால், அந்த இடத்துல அவர் உருவாக்கவில்லை என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சுந்தர் பிச்சைகள் வந்திருக்க முடியாது. ஆகையினால இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த உருவாக்குகிறவர் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை அவர் செய்தபடியினாலே இந்த உலகம் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே எவ்வளவு பேருக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிடும். இந்த சாஃப்ட்வேர் வந்த பிறகு அநேக மக்கள் வேலை செய்கிறார். அந்த இடத்துல சாஃப்ட்வேர் கம்பெனியில சீப்பர் வேலை செய்கிறார்கள். எவ்வளவு பேர் அந்த இடத்துல பிழைக்கிறார்கள். ஒரு கம்பெனி வந்தது. இந்த கம்பெனி இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. இன்னைக்கு வறுமையில இருந்து கொண்டு இருக்கிறவங்க வளமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சோளிங்கர் பகுதியில வாங்குவதற்கு ஆள் இல்லை. இடங்களை விவசாயம் செய்வதற்கு தான் பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள். அந்த இடத்திலே அங்க இருந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் கூழும் கஞ்சியும் குடித்து கொண்டு இருந்தவர்கள் இன்னைக்கு ஆடிக்காரில் போறார்கள். அதற்கு காரணம் என்ன? அங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வருவதற்காக அந்த இடத்திலே போய் அதை வாங்க வேண்டும் என்று சொன்னால், சாதாரணமாக அந்த இடம் ஒரு 1000-2000 ரூபாய் கூட போகாது. அந்த காலத்திலே சோழிங்கநல்லூர்ல கோடிக்கணக்கிலே போனது. 100 கோடி 200 கோடி. இதில் இந்த புரோக்கர்கள் எவ்வளவு சம்பாதித்தார்கள். பிரியமானவர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு காரணம் என்ன? அவர் சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்தார், சரியான நிறுவனத்தை அவர் நிறுவினார். அது நிமித்தம் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பிழைப்பு உண்டாக்கியது. இந்த உலக ரீதியான ஒரு மனிதன் செய்த காரியத்தினாலே இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்களுக்கு ஒரு நன்மை உண்டானது. பிரியமானவர்களே, அன்றைக்கு ரைட் பிரதர்ஸ் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரருடைய 2 பிள்ளைகள் சேர்ந்து கண்டுபிடித்தது தான் ஃப்ளைட். இது அவர்களுக்கு மட்டும் பயன்பெறல பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் பயன்பெற்றது. இன்றைக்கு உலகத்தில் நாம் எங்கு ஒண்ணா போய் எங்கு ஒண்ணா வருகிறோம். அதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு யாரோ ஒருவன் உருவாக்கினது தான். அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது தான். அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் நாம் அமெரிக்கா போக முடியாது. அல்லது கப்பலில் போகலான்னு வச்சுங்க, எத்தனை காலம் கழிச்சு போய் அங்கே சேர முடியும்? ஆகையினாலே பிரியமானவர்களே, இன்றைக்கு படைக்கிறவர் எவ்வளவு முக்கியம், அவருக்கு தேவைப்படுகிற ஆள்கள் எவ்வளவு முக்கியம். எல்லோரையும் அவர் பயன்படுத்துவதில்லை. ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. 2000 பேர் இல்லை, 1,00,000 பேர்ல எத்தனை பேர்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் செலக்ட் பண்ணுகிறவர்கள் சிலர் தான். ஏன்? அந்த பில்கேட்ஸுக்கு தெரியும் இவரை பயன்படுத்த முடியும், இவரை பயன்படுத்த முடியாது என்று சொல்லி. ஆகையினால் தான் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற ஒரு நபர் இந்த உலகத்தையே கலக்கிட்டார். அப்படிப்பட்டவரை செலக்ட் பண்ணுகிறார். இன்றைக்கு உலக ரீதியாக செலக்ட் பண்ணுகிற இந்த பில்கேட்ஸ் பெரியாள் என்று சொன்னால், இந்த உலகத்தையே கலக்க போகிற ஒருவரை செலக்ட் பண்ணக்கூடியவர் எவ்வளவு பெரிய ஆள். நாம் அந்த செலக்ட் பண்ண ஆள் பெரியவர் அல்ல, அந்த செலக்ட் பண்ணாரே அவர் எவ்வளவு பெரியவர்.
அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மளோடு கூட இடைப்படணும். இந்த வார்த்தை நிமித்தம் தேவன் நம்மளோடு கூட அவர் என்ன பேச வருகிறார் என்பதை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இந்த நாளிலும் இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆராயும் பொழுது நீர் எதை பேச வேண்டும், நாங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான அந்த நினைவுகளை எங்களுக்கு நினைவுபடுத்துவீராக. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருவீராகப்பா. உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் தாமே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு கீவேர்டு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தில் இந்த கீவேர்டு இதுதான் தலைப்பு வசனம். இந்த வசனத்திலிருந்து தான் நாம் 3 காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இதை பேசுகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பவுல் பேசுகிறார். என்ன சொல்ல வருகிறார்? இந்த 22:40 வாசிப்போம். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான். பாருங்க, அந்த இடத்துல உள்ள மக்களுக்கு புரிகிற பாஷையிலே பேசினான். அப்படி பேசினதுனால என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் இவர் எதை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி அவர்கள் உற்று கவனித்தார்கள். ஆனாலும் பிடிவாத குணம் உள்ள அந்த யூத மக்கள் அதை புறக்கணிக்கிறார்கள். பாருங்க, இந்த இடத்துல நான் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை, 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். இதை சொல்லுகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனனியா என்கிறவர் சொல்றார். இவர்கிட்ட சொன்னார் என்று சொல்லி இவர் அந்த இடத்திலே சொல்லி கொண்டு வருகிறார். இந்த அனனியா என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்கள் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாயின் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னே தெரிந்து கொண்டார். முதலாவதாக அந்த பவுலை செலக்ட் பண்ணி என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன் இதை பில்கேட்ஸை கூட எடுத்துங்க, சுந்தர் பிச்சையை செலக்ட் பண்ண உடனே அவர் எடுத்த உடனே அவர் போஸ்டிங் கொடுத்து அவர் இந்த வேலையை செஞ்சுட்டுன்னு சொல்ல முடியல. அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பார். இந்த வேலையை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ட்ரைனிங் கொடுத்துருப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக பவுலிடத்தில் எதிர்பார்த்தது என்ன? இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அவர் தரிசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுடைய வாய்மொழியை அவர் கேட்க வேண்டும். முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக சுந்தர் பிச்சை என்ன செய்ய வேண்டும்? அந்த பில்கேட்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியில் முதலாவதாக அது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்டது என்று சொல்லி மற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். இப்படி இதை செய்யும் பொழுதுதான் அவர் இன்றைக்கு அந்த கம்பெனியில் பெரிய லெவலில் சிஇஓவாக வந்திருக்கிறார். ஆனால் இந்த உலக ரீதியாக அவர் சிஇஓவாக வருவதற்கு அதை குறித்து நன்கு அறிந்ததினால்தான் அவர் அந்த கம்பெனியினுடைய சிஇஓவாக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய காரியமாக வந்தவர் தான் இந்த பவுல் ஆண்டவர் செலக்ட் பண்றார். இந்த பவுல் யாரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை அவர் கேட்க வேண்டும். அதன் பிறகுதான் இவர் இந்த உலகத்திலே எப்படி சுந்தர் பிச்சை சிஇஓவாக இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்தாரோ அதுபோல இந்த உலகத்திற்கே இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிக முக்கியமான பாத்திரமாக பயன்படுத்தப்பட்டார். இவர் தாங்க இயேசு கிறிஸ்துவை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுது.
இவர் தாங்க இயேசு கிறிஸ்துவை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அவ்வளோ அழகாக. இந்த பவுல் இஸ் அ வெல் எஜுகேட்டட், நல்லா படித்தவர், வேதத்தை குறித்து நன்கு அறிந்தவர், கமாலியின் பாதத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொண்டவர், மிகப்பெரிய ஆள். இந்த மிகப்பெரிய ஆள் எப்படிப்பட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை குறித்து நன்றாக தெரியும். பாருங்கள், அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார் பாருங்க. இவர் எந்த சூழ்நிலையில் இருந்தார்னு கேட்டீங்கன்னு சொன்னால், கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்துகிறவராக இருந்தார். கிறிஸ்துவ மக்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு வர மக்களாக இருந்தார். எல்லோ மக்களையும் கட்டி இழுத்து கொண்டு போகிறவராக இருந்தார். இவர் பயங்கரமான ஆளாக இருந்தபடியினால்தான் பிரியமானவர்களே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை இயேசு சந்திக்கிறார். அப்ப அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீ யார் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் துன்புறுத்துகிறார்கள். ஆனால் தேவன் எப்படி இந்த பவுலை சந்திக்கிறார்? இவர்கள் அவர்களிடத்திலே, பவுலிடத்தில் எதுவும் பேசவில்லை, ஆனால் ஒன்று செய்தார்கள், ஜெபித்தார்கள். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நமக்கு வருகிற துன்பத்திலே, போராட்டத்திலே, நமக்கு உபத்திரமாய் இருக்கிறவர்களே, நமக்கு எதிரடியாய் செயல்படுகிறவர்களுக்காக நாம் அவரோடு எதிர்த்து போராட தேவையில்லை. நாம் ஜெபித்தாலே போதும், கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நசரேயனாகிய இயேசு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சவுலை பவுலாக மாற்றுகிற வல்லமை யாரிடத்தில் உண்டு என்று சொன்னால், பிரியமானவர்களே, அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் உண்டு. வேற ஒருவராலும் இதை செய்ய முடியாது. இந்த உலகத்திலே இருக்கிற காரியங்கள் போல அல்ல. தேவன் யாரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்க அவரால் முடியும். மரண இருளிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை உதிக்க செய்ய அவரால் முடியும். இன்னைக்கு சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த காரியத்தை நாம் தியானிக்கும் பொழுது நாம் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு நம்மை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அழைக்கிறார். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக செலக்ட் பண்ண விரும்புகிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 3 காரியங்களை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல யோவான் 17:3 சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவதாக அவரை அறிந்து கொள்வது. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையே நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இன்றைக்கு ஒரு கம்பெனியில போயிட்டு கம்பெனி வேலைகளை அறிந்து கொள்வது போல, அதை தெரிந்து கொண்டு அதில் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவையான வருமானங்களை சம்பாதிப்பதற்கு அது முக்கியமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் நாம் நித்திய ஜீவனோடு கூட இருக்கும்படியான மிக முக்கியமான காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு கம்பெனியை பார்க்கிறோம், வெளியில் நின்று பார்த்தால் இந்த கம்பெனி டாடா கம்பெனி, இந்த கம்பெனி, இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி நாம் வெளி தோற்றத்தை நாம் பார்க்கிறோம். ஏதோ கிறிஸ்துமஸ் வருகிறது, கிறிஸ்து என்று சொல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்மை பயன்படுத்த முடியும். இன்றைக்கு அநேக மக்கள் இருக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரியமானவர்களே, வெளித்தோற்றமாக கிறிஸ்துவை பார்ப்பது பிரயோஜனம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு வேண்டும். பேதுரு சொல்லுவார், அவரை அறிகிற அறிவு வேணும் என்று சொல்லுவார். இன்றைக்கு அதுதான் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்தாலும் நித்திய ஜீவனிலே, இட்டர்னல் லைஃப்ல நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்மளை அழைத்திருப்பார். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, எரேமியா 9:23 சொல்லப்பட்டிருக்குது,
ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் ஞானவான், நான் ஞானி, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுவதை குறித்து அதை பெருசாக எடுக்கலைங்க. பராக்கிரமன், நான் பலசாலி, எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லுவதை அவர் மேன்மை பாராட்டவில்லைங்க. ஐஸ்வர்யவான், நான் பணக்காரன், ஐ ஆம் a rich man அப்படின்னு சொல்லி அவன் தன்னை குறித்து பெரிய பணக்காரன் என்பதை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லைங்க. அவர் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? அவரை அறிகிற அறிவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். என்னை அவன் நன்றாக அறிந்து கொண்டான். அதனால்தான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். ஏன் அந்த வார்த்தை சொல்லுகிறார், இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி? அவரை அவர் அறிந்து கொண்டார். ஒரு ராஜாவாக இருந்தால் கூட அவரால் ஒன்றும் செய்ய முடியலங்க. அவர் சொல்றாரு, அவர்கிட்ட படை பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், யார் எனக்கு எதிராக வருவான்ற. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். கர்த்தரினோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அவர் ஒரு ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவன் ராஜாவாக மாற்றப்படுகிறார். அப்பொழுதும் அவர் என்ன நினைக்கிறார்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆடு மேய்க்கிற அந்த தாழ்மை குணம் தான் அவருக்குள்ள கடைசி வரைக்கும் இருந்தது. அதனால்தான் அந்த சிங்காசனம் இன்றைக்கு வரைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அந்த சிங்காசனத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கும் அந்த சிங்காசனம் நிலைத்திருக்கிறது. தாவீதின் சிங்காசனம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறதுக்கு காரணம் அந்த சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அதை இன்று வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டிய செய்தார். ஏன்? அவர் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. அவர் ஒரு பராக்கிரமசாலிங்க. ஒரு விசை ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் கிழிச்சு போட்டாரு, கோலியாத்தை ஜெயிச்சாரு. அப்ப கூட அவர் என்ன சொல்ல வருகிறார் கேட்டீங்கன்னா, அந்த குழாங்களை வைத்து அந்த கோலியாத்தை சாகடிக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, இவன் கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறான், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லுகிறான். அவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். ஆனால் தாவீதோ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அதை தாங்க இங்க பிரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளின் மேல் பிரியமா இருக்கு. எவைகளின் மேல் பிரியமா இருக்கிறாரா பாருங்க. நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறவரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 யோவான் 4:7 சொல்றாரு, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, ஒரு உண்மையான கிறிஸ்துவன் ஏதோ அந்த நேரத்தில் கோபப்பட்டு பேசி விடுவான். ஆனால் இந்த தமிழில் சொல்லுவாங்க, கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோபப்படுறது ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வார்த்தைகளே கோபம், ஆனால் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். நம்ம பேசினது தவறு, அவங்க நல்லது தானே செஞ்சாங்க, நல்லதுக்கு தானே சொன்னாங்க சொல்லி சிந்தித்து பார்க்கக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் அன்பு. உன்னையே நீ நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தமிழ்நாடு சட்டசபையிலே இன்றைக்கு அந்த சபாநாயகர் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு ஒருவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னையே நீ நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. எவ்வளவு பெரிய இடங்க அது.
ஒரு அமைச்சர் இருந்தால் கூட சில காரியங்களில் ஃபைலில் சைன் பண்ணணும், சில அட்ஜஸ்ட்மெண்ட், சில காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை நேசித்த ஒரு மகனாக இருக்கிறபடினாலே நியாயாஸ்தனம் போல அந்த சபாநாயகர் பதவியிலே ஆண்டவர் உட்கார வைத்தார். ஆண்டவர் சூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இன்னைக்கு அமைச்சர்கள் கூட பல ஃபைல்களை பார்க்க வேண்டியது இருக்கும், பல காரியங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் சபாநாயகர் என்ன நினைக்கிறாரோ, என்ன சொல்கிறாரோ, எப்படி இருக்கணும் சபை என்று நினைக்கிறாரோ அதை நடத்தக்கூடிய ஒரு நியாயம் ஒரு இடத்துல இருக்கும். ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவரை அறிகிறது, அவரை அறிகிற அறிவு வேண்டும்ன்றார். அதை மேன்மை பாராட்டுறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஓசியா 6:3 பார்ப்போம். பாருங்க, யோவான் 1:4-8 பார்த்தீங்கன்னா, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம கண்ணெதிர்க்க ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னால், மற்றவர்கள் துன்புறுகிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் உடனே செய்ய, ஏதாவது உதவி செய்ய வேண்டும். அல்ல என்றால் கடவுளிடத்தில் ஆண்டவரே அவர்கள் சுகமடைய வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலேயாவது பிரார்த்திக்க செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. பாருங்க, இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓசியா 6:3 சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது, அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். இப்போ என்ன சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம அவரை அறிந்து கொண்டால் இந்த முன்மாரியும் பின்மாரியும் போல அவர் நம்மிடத்தில் வருவார். முன்மாறி பின்மாறி, முன்பு குழந்தையாக வந்தார், பின்பு நியாயாதிபதியாக வரப்போகிறார், அவர் நம்மை அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். அப்போ இதற்கு காரணம் என்ன? அவரை அறிய வேண்டும். தீர்க்கதரிசிகள் அதை தான் சொல்லுகிறார்கள், அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு வேண்டும். ஐஸ்வர்யத்தை பெருமை பாராட்டவில்லை, பராக்கிரமத்தை பெருமை பாராட்டவில்லை, ஞானத்தை பெருமை பாராட்டவில்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் ஆண்டவர் பெருமை பாராட்டுகிறார், அவரை அறிகிற அறிவும் உணர்வும் இருந்தால் அதை மேன்மை பாராட்டுகிறார். பிரியமானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைதான் தேவன் விரும்புகிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் நீதியும் செம்மையுமானவர். அவரை நம்ம என்ன பண்ணணும்? அவரை தரிசிக்க வேண்டும். அவர் யார்? கண்மலை. பாருங்க, யார் சொல்றது பாருங்க. உபாகமம் 32:4 யோபு எழுதி வைக்கிறார் பாருங்க, சொல்றார் பாருங்க, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். நீதி உள்ளவரை நாம் தரிசிக்க வேண்டும். அவர் ஏன் தரிசிக்க வேண்டும்? அவர் எப்படிப்பட்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, உத்தமமானது, அவருடைய கிரியை உத்தமமானது, வழிகள் எல்லாம் நியாயம். அவர் நீதி உள்ள தேவன். இன்றைக்கு மனுஷர்கள் பண்றது போல அல்ல. இன்னைக்கு யார் என்னென்ன செய்யறாருன்னு அவனுக்கு தான் தெரியும். இன்றைக்கு ஒரு எலெக்ஷன் நடந்தது, இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கிறாங்க, யார் தோத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் எப்படி நடந்தது என்று சொல்லி இதற்கு முழு முக்கியமாய் செயல்படுகிற அந்த எலெக்ஷன் அதிகாரிக்கு தெரியும், இதை செயல்படுத்துகிறவர்களுக்கு தெரியும். இந்த எலெக்ஷன் எப்படி நடந்தது, இந்த எலெக்ஷன் எப்படி மத்தியிலே இது ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார், ஒருத்தர் தோல்வி பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மனிதனுக்கு தான் தெரியும். எந்த மனுஷனும் மாயையானவன். மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, அவர் நீதி உள்ள தேவன். அவரிடத்துல இந்த எலெக்ஷன் டைம்ல இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், பணத்தை கொடுக்கலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம் என்பது அல்ல. அவர் நீதி உள்ள தேவன், எல்லாவற்றையும் நீதியாய் செய்கிற தேவன். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால்தான் அவரை குறித்து சொல்ல இருக்கிறது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் செயல்பாடுகள் எல்லாம் உத்தமமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 37:23 அழகாக சொல்லப்படுகிறது பாருங்க, சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது,
அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்கப்பட மாட்டார். அப்போ என்ன சொல்கிறார்? அவரை சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாதுங்க. முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை தேடினால் அவரை கண்டுபிடிக்கலாம். இந்த யோபு வாழ்ந்த காலத்திலே சொல்லப்பட்ட அந்த தேவனை யாரும் பார்த்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை தொட்டு பார்க்கும்படியாக இந்த உலகத்திலே அந்த தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். இன்றைக்கு நாம் வாழ்கிற காலம் ஒரு கிருபையின் காலம். இந்த காலத்திலே நாம் அவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும், அவரை உணர்கின்ற உணர்வு நமக்கு வேண்டும். பாருங்க, சங்கீதம் 9:7 சொல்ற பாருங்க, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பவர், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய சிங்காசனத்தை எப்படி ஆயத்தப்படுத்தினாரா? நியாய தீர்ப்புக்காக ஆயத்தப்படுத்தினார். அவர் நீதிபரங்க. அவர் ஒரு நாள் வரப்போகிறார். நாம் செய்த எல்லா கிரியைகளுக்கும் பலன் உண்டு. நாம் நன்மை செய்தால் நன்மை உண்டு, தீமை செய்தால் தீமை உண்டு. ஆனால் நாம் பிறந்ததே ஒரு பாவத்திலே பிறந்தோம். நாம் பிறந்ததே ஒரு பாவியாக பிறந்தோம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் உண்டு. அந்த பிதாவுக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. அன்றைக்கு நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க முடியாது. அதை நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நியாயாதிபதி. அதை தான் இங்கே சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அதை கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை அவர் நம்மளை நியாயம் தீர்க்க இருக்கிறார். ஆகையினாலே அவர் நீதிபரங்க. அவரை தரிசிக்க வேண்டும். அவர் நீதி உள்ளவராயிருக்கிறபடினாலே அவரை நாம் தரிசிக்க வேண்டும். பாருங்க, இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 9:8 அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ளவர். முதலாவது நாம் பார்த்தது என்ன? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறது என்ன? அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும். எப்படிப்பட்டவரை வணங்க வேண்டும்? நீதி உள்ளவரை. அவர் நீதி உள்ளவர் என்பதற்கு இங்கே எவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. அவரை தரிசிக்க வேண்டும். அதை தான் பவுலுக்கு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவரை நீ அறிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவதாக நீ என்ன பண்ண வேண்டும்? தரிசிக்க வேண்டும். இன்றைக்கு பவுலை போல நாம் இந்த உலகத்திலே அநேக மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம் அவரை அறிந்து கொண்டோமா? நாம் எதற்காக நம்மளை அழைத்தார், நாம் எதற்காக நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமா? இன்றைக்கு அறிந்து கொள்ளாத அநேக மக்கள் இருக்கிறார்கள். எதற்காக அழைத்தார் என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன் அழைத்தார், எதற்கு அழைத்தார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்று தெரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக அவர் நீதி உள்ளவராயிருக்கிறபடினால் அவரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அழைத்து பவுலை அறிந்து கொள்ள வைத்தார், தரிசி கொள்ள வைத்தார், அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் வைத்தார். அதன் பிறகுதான் இந்த உலகத்திலே அவர் அனுப்புகிறார். அதன் பிறகுதான் இந்த உலகத்திலே அவர் பிரகாசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், எருசலேமிலே உன்னுடைய சாட்சியை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நீ கோ டு ஜென்டைல்ஸ் அப்படின்றாரு. கோ டு ஜென்டைல்ஸ் அப்படின்றார் ஆண்டவர் சொல்றாரு. இவர் அனனியா வந்து சொன்ன பிறகு அவர் ஆலயத்துக்கு போகிறார். ஆலயத்திலே தரிசனம் காண்கிறார். அந்த தரிசனத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார், நீ எங்கே போக வேண்டும், எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் எருசலேமிலே உன்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலே நீ go to Gentiles. ஆகையினாலே ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுதே நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் எங்கே பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறார். எப்படி பில்கேட்ஸ் ஒவ்வொருவரையும் செலக்ட் பண்ணி எங்கெங்கே யாரார வைக்க வேண்டும் என்று அவர் தெரிந்து வைத்திருந்தாரோ, அதுபோல இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாதி ராஜா நம்மளை அழைத்து நம்மளை தெரிந்து வைத்திருக்கிறார். பிறப்பு எங்கே வேண்டாமேனா இருக்கலாம். நானும் பிறந்தது வேறு இடம்தான். நான் பிறந்தது ஒரு இடம், நான் வளர்ந்தது ஒரு இடம். ஆனால் இன்றைக்கு நான் யாருக்கு கனி கொடுத்து கொண்டு இருக்கிறேன், நான் யாருக்காக சாட்சியாக நின்று கொண்டு இருக்கிறேன்? அவர் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த சவுல் ஆகிய பவுல் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா?
கிறிஸ்துவர்களை கட்டி கொண்டு போய் துன்புறுத்தி கொண்டிருந்தார். ஒரு ஸ்தேவானை அவர் கல்லெறிந்து கொள்வதற்கு பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அந்த துணியெல்லாம் எல்லாவற்றையும் அவர் வைத்துக்கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்தார். அதை தான் ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஐயோ நான் இப்படிப்பட்டவனாச்சு ஆண்டவரே, எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார்கள்? தெரியும், அவருக்கு தெரியும், பவுலை பற்றி தெரியும். பவுல்னா சாதாரணமான ஆளுன்னு தெரியும், ஒரு பயங்கரமான ஆளுன்னு தெரியும், ஒரு கொலகாரன்னு தெரியும். இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்க்கிற பார்வை அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு பில்கேட்ஸ் அவரை சுந்தர் பிச்சை பார்த்தது அவர்கிட்ட இருக்கிற திறமையை, ஆனால் ஆண்டவர் பார்த்தது அவர்கிட்ட இருக்கிற அந்த குணாதிசயங்களை, அந்த இருதயத்தை அவர் பார்த்து பவுலை அழைத்தார். வைராக்கியத்தை பார்த்தார். இப்படிப்பட்ட வைராக்கியமானவன் எனக்கு எப்படி வைராக்கியமா இருக்க போகிறார் என்று சொல்லிதான் அந்த பவுலை எடுத்து பயன்படுத்தினார். அதனால்தான் அவர் பவுல் சொல்லுகிறார், ஐயோ நான் இப்படிப்பட்டவனாச்சே, கிறிஸ்துவர்களை இப்படி துன்புறுத்துவனாச்சே, ஆலயத்துக்குள்ளே புகுந்து எல்லா மக்களையும் இழுத்து கொண்டு போனவனாச்சே, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே என்று சொல்லுகிறார். உண்மைதான். அந்த 22வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எபிரேய பாஷையில் அவர் பேசும்போது அமைதியாக கேட்டுக்கொண்டே வந்தாங்க. அவர் எப்படி வந்தார், எப்படி இருந்தார், எப்படி போனார் என்று சொல்லிக் கொள்வது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுக்கு அந்த அதிகாரத்தில் கடைசியில் முடியும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஜனங்க எதிர்க்கிறாங்க, இப்படிப்பட்ட உயிரோடு இருக்கக்கூடாது, இவனை சாகடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவ்வளவு பயங்கரமான ஒரு சவுலை பவுலாக மாற்றியவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை கொண்டு தான் இந்த உலகத்தை கலக்கிட்டாருங்க. அவர் இந்த உலகத்தை கலக்கிட்டார். அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார், இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார். ஆகையினாலே என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, அவர் இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த நிருபங்களை எழுதினார். அந்த வார்த்தைகளெல்லாம் அவர் கவனித்து பார்த்தார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் நம்மை எங்கு பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்திலே வைத்திருக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த வசனத்தை பார்ப்போம் பாருங்க. சங்கீதம் 10:17 பாருங்க. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை சிறப்படுத்துவீர். 10:18 பாருங்க. மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடாதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாத்து கேட்டர்களும். பாருங்க, திக்கற்ற பிள்ளைகள், இன்னைக்கு ஒருவராலும் கவனிக்கப்படாத பிள்ளைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்கள், அன்னைக்கு அநாதை இல்லம் என்று சொல்லி அநேகர் ஏற்படுத்தினார்கள். இந்த மிஷினரிகள் வந்தார்கள். ஏழை பிள்ளைகள் படிப்பதற்காகத்தாங்க பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க. ஏழை பிள்ளைகள் படிப்பதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க. ஏழைகள் போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்பதற்காகத்தான் ஹாஸ்பிட்டலை உருவாக்குனாங்க. இன்றைக்கு எப்படி தெரியுங்களா, பணமாய் கொண்டு இருக்கிறதுங்க. இன்றைக்கு எல்லோருக்கும் படிப்பு வேண்டும் என்று சொல்லி உருவாக்கப்பட்ட அந்த மிஷினரிகள் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு பணமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா எங்க படித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சர்ச் பார்க் கான்வென்ட்ல படித்தாங்க. அவங்க அவ்வளோ அருமையாக ஆங்கிலம் பேசுவாங்க. இந்த வெளிநாட்டுக்காரர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் அழகாக சரளமாக பேசுவார்கள். அதற்கு காரணம் என்னங்க, அன்றைக்கு ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக இந்த பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தப்படி மிஷினரிகளை அனுப்பினார்களோ யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கும் ஒரு பள்ளிக்கூடம் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு. அனுப்பம்பட்டு என்ற ஒரு பகுதியிலே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு நிறுவனத்தின் மூலியமாக. அது முழுக்க இங்கிலீஷ் மீடியத்தை ஸ்கூல் ஃப்ரீயாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யாருங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறது? யாருமே கிடையாதுங்க. இந்த ஒரு ஸ்கூல் மட்டும்தாங்க. எங்கே இந்த அனுப்பம்பட்டிலே நடைபெற்று கொண்டிருந்த ஸ்கூல் மட்டும்தான் இன்றைக்கு இங்கிலீஷ் மீடியத்தை ஃப்ரீயாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள ஏழை மக்கள், சிறுமைப்பட்டவர்கள், அவர்களெல்லாம் படித்து இன்றைக்கு வக்கீல்களாக, ஜட்ஜிகளாக, டாக்டர்ஸ்களாக, ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக மாறிக்கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. என்ன சொல்றார் அவர்? நீதி உள்ள தேவன்.
சங்கீதக்காரன் சொல்றீங்க பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாத்து கேட்டருளும். அவர் நீதி உள்ள தேவன் என்பதற்காகத்தான் அவருடைய செவியை சாய்க்க வேண்டும் என்று சொல்லி இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த மிஷினரிகள் ஏற்படுத்தப்பட்ட பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, இவ்வளோ டொனேஷன் கொடு, இவ்வளோ பணம் கொடு என்று சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தை பணமாக்கி கொண்டு இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. வேதனையாக இருக்கிறது. ஏழை மக்கள் எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலை கட்டி கொடுத்தாங்க, அதையெல்லாம் இன்னைக்கு பணமாக்கி விட்டாங்க. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் நீதி உள்ள தேவன். அதனால் தான் பவுல் இடத்திலே அந்த அனனியா சொல்லும் பொழுது, நீதி உள்ள தேவனை நீ தரிசிக்க வேண்டும். முதலாவது அந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த தேவனை, நீதி உள்ள தேவனை தரிசிக்க வேண்டும். மூன்றாவதாக அவருடைய வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும். அப்படி அவர் அறிந்த பிறகுதான், அவரை தரிசித்த பிறகுதான், அவருடைய வார்த்தையை கேட்ட பிறகுதான், அதை வாசித்து கேட்டு அறிந்த பிறகுதான் அவர் இந்த உலகம் முழுவதிலும் சென்று அவர் கலக்கி கொண்டு வந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும். நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர் நன்கு அறிந்தவர். அப்படிப்பட்ட ஒருவர் சொல்லுகிறார், இந்த இயேசு, இவர்தான் இந்த உலகத்தின் இரட்சகர், இவர் ஒருவர்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர் ஒருவர்தான் இந்த உலகத்திலே உண்மையானவர் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு பறைசாற்றுகிறார். இவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாதுங்க. இஸ் அ வெல் எஜுகேட்டட் அண்ட் இஸ் அ ரிச் மேன். பணக்காரர் அவர். அன்றைக்கு கமாலியர் பாதத்தில் படித்தவர் மாத்திரம் அல்ல, இந்த சனகரிப் சங்கத்தில் ஒரு மெம்பராக இருந்தார். அதில் பெரிய பெரிய ஆட்கள். இன்றைக்கு லைன்ஸ் கிளப்பில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், இப்போ இல்லை, அது முதல் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கிளப் பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் மெம்பராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தவர், வசதி படைத்தவர், படித்தவர், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று தூக்கி போட்டுவிட்டு இவரை கண்டவுடனே, இவரை தரிசித்தவுடனே, இவரை அறிந்தவுடனே, இவருடைய வார்த்தையை கேட்டவுடனே இந்த உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து இந்த உலகத்திலே இயேசு உண்மையான தேவன், அவர் ஒருவர் தான் உண்மையுள்ள தேவன் என்பதை குறித்து இந்த உலகத்திற்கு பறைசாற்றினாருங்க. ஒரு சாதாரண ஆள் வந்து செய்யல. எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் இருந்தவர், எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு இந்த உலகத்திலே யார் முக்கியம் என்பதை குறித்து பறைசாற்றினார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. பாருங்க, நேரம் இல்லாத நிறைய வசனம் இருக்கிறது. இந்த நீதி உள்ள தேவன் என்பதற்கு நிறைய வசனம் இருக்கிறது. நேரம் இல்லாததுனால நான் மூன்றாவது டாபிக்கு போறேன். பாருங்க, மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய வார்த்தை, அதை அவர் கேட்டார். இன்றைக்கு நம்ம அவருடைய வார்த்தையை கேட்கணும்னா வேதத்தை வாசித்தா போதும். அந்த வார்த்தை நம்மளை கேட்பது போல இருக்கும். அது உண்மையாய் அவர் பேசுவது போல இருக்கும். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவர் உள்ளத்திலே ஒரு பரவசம் உண்டாயிற்று. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, பாருங்க, எரேமியா 15:19 சொன்ன, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நினைத்திருப்பாய், நீ தீர்ப்பானது நின்று விளையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இன்றைக்கு அவர் சொன்னபடியே, பவுல் தீர்க்க தரிசனமாக சொன்னப்பட்டபடியே இந்த உலகத்திலே அவர் போய் சொன்ன வார்த்தைகள், எழுதின நிருபங்கள் இந்த உலகமே வியக்கத்தக்கதாக எழுதினார்கள். இயேசு கிறிஸ்துவ குறித்து அங்கங்கமாக எடுத்து வெளியே மக்களுக்கு அதை விளக்கி சொன்னார். சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த மனிதனை அவர் எப்படி செலக்ட் பண்ணார், எங்கு போகும்போது செலக்ட் பண்ணார், கிறிஸ்துவர்களை துன்புறுத்தும் போது செலக்ட் பண்ணார். அந்த செலக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நம்ம சொல்லுவோம் எவனையும் அடித்தான். இன்னைக்கு ஒரு கட்சியில் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க வச்சுங்க, ஒரு கட்சி தலைவருக்குள்ளே இருக்கிற அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க வச்சுங்க, அந்த தொண்டர் எங்கேயும் அடிபடுறாருன்னு சொன்னால் அந்த தலைவர் சொல்ல முடியாது, நான் அதை நீ துன்பப்படுத்துகிறவர் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசிகளை துன்புறுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு என்று சொல்லுகிறார். பவுல்
என்னென்னமோ செய்து பார்த்தார். இந்த கிறிஸ்துவர்களை அடக்க வேண்டும் என்று சொல்லி, ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லி எப்படியெல்லாம் முயற்சி செய்தார். அப்படிப்பட்டவரையே கொண்டு இந்த உலகத்திலே பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு சுந்தர் பிச்சையை பற்றி பெருமையா பேசுறார்கள் தமிழ்நாட்டிலே. அதை உருவாக்கின பில்கேட்ஸ் எவ்வளவு பெரிய ஆள். அவர் உருவாக்கவில்லை என்று சொன்னால், அந்த பில்கேட்ஸ் அந்த நிறுவனத்தை நிறுவவில்லை என்று சொன்னால், இன்னைக்கு சுந்தர் பிச்சை யாருன்னு தெரிந்திருக்குமா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழாவிட்டால் பவுல் யார் என்று தெரிந்திருப்பாரா? இந்த உலகத்திற்கு பவுல் யார் என்று தெரிந்திருக்க முடியாதுங்க. ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எல்லோருக்காகவும் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்ததுனால தான் இந்த பவுல் இந்த உலகத்திலே பிரகாசிக்க முடிந்தது. இந்த பில்கேட்ஸ் அந்த கம்பெனியை உருவாக்குனதுனால தான் இந்த சுந்தர் பிச்சை வெளியிலே காட்டப்படுகிறது. படைக்கிறவர் பெரிய ஆளா? அதாவது என்ன சொல்ல, கிரியேட்டர் அவர் தான் படைப்பாளி. படைப்பாளி தான் பெரியவர். கிரியேஷன் பெருசு கிடையாது, கடல் பெருசு கிடையாது, வானம் பெருசு கிடையாது, பூமி பெருசு கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து இயற்கை வளங்களும் பெருசு கிடையாது. இதை படைத்தவர் பெரியவர். ஆகையினாலே இன்றைக்கு பவுலை உருவாக்கினவர் பெரியவர், சுந்தர் பிச்சையை உருவாக்கினவர் பெரியவர். ஒரு தமிழ்நாட்டில் அவரை குறித்து பெருமையாக பேசுகிறார்கள். நாமளும் தமிழர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரும் எப்படிப்பட்டவர்? ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு சாதாரண நிலைமையில போய் ஒரு சிஇஓவாக உயர்ந்தார். இதற்கெல்லாம் வழிவாசல் திறந்தது அந்த பில்கேட்ஸ். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு வழிவாசல் திறந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த உலகத்தில் ஒருவராலையும் இந்த டெலிபரேட்டாக சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. இன்றைக்கு நான் இருக்கிறேன். இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் அவரோட இருந்து போயிடுவேன். அந்த நிச்சயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். I know very well where I am going, which my destination. I know very well. என்னுடைய டெஸ்டினேஷன் எனக்கு தெரியும். நீங்கள் 20ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பாரிஸ் போவீங்கன்னு தெரியும், அவ்வளோதான். ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் நான் எங்கே போவேன்ன்றது எனக்கு தெரியும். ஆகையினால்தான் அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார். நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொல்லுகிறார். அவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் போகிற இடத்தை நாம் சரியான பாதையில் போய் சென்று விடுவோம். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, ஆபுக்கூக்கில் என்ன சொல்றாரு பாருங்க. ஆபுக்கூக்கு 2:1, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்ப்பேன் என்றேன். பவுல் இந்த வார்த்தைகளை சரியாக கவனித்ததனால்தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே போய் அவர் பிரகாசிக்கிறவராயிருந்தார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் வீட்டிலே சென்று வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் நிறைய இருக்கிறது. மத்தேயு 5, 6, 7 இதை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் என்ன வாய்மொழியாய் சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. இன்றைக்கு பவுலுக்கு அனனியா சொன்ன வார்த்தை இதுதான். நீ அவரை அறிந்து கொள்ள வேண்டும், நீ அவரை தரிசிக்க வேண்டும், நீ அவருடைய வாய்மொழிகளை கேட்க வேண்டும். அவருடைய வாய்மொழிகள் தான் இந்த இடத்துல அவர் கற்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? மத்தேயு 5ஆவது அதிகாரம் 6வது 7வது இந்த 3 வசனத்தை 3 அதிகாரத்தை தியானித்தாலே போதும். அவருடைய வார்த்தை என்ன என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் இந்த 3 காரியங்களிலே எவ்வளவு முக்கியமானது அடங்கி இருக்கிறது என்று. அவரை அறிவு வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும், அவருடைய வாய்மொழிகளை கேட்க வேண்டும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் வேதத்தை சும்மா வாசிச்சுட்டு போகிறது பெருசு இல்லை. அந்த வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும்?
அவரை தரிசிக்க வேண்டும். அவரை தரிசிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இப்படி நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவதை எளிது பிரியமானவர்களே. இப்படி நாம் பழகப்படுத்திக் கொண்டால்தான் நம்மை அவர் பயன்படுத்த முடியும். ஏனென்று சொன்னால் நாம் மற்றவர்களிடத்திலே சென்று இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே மற்றவர்களிடத்திலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், இவரை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது இவரை அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு என்ன புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் அவர் அடிக்கப்பட்டார், ஏன் அவர் ரத்தம் சிந்தினார், ஏன் மரித்தார், ஏன் இன்று உயிரோடு கூட எழுந்து சதா காலம் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்திலே இவரை குறித்து மற்றவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எடுத்து சொல்ல முடியும். சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த 3 காரியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது காரியம் என்னது? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். 2வது காரியம் என்னது? அவரை நீதி உள்ளவரை தரிசிக்க வேண்டும். 3வது காரியம் என்னது? அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மளோடு கூட இருந்து இதை எல்லாவற்றிலும் நம்மளை வழி நடத்துவாராங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. பவுல் அன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை உம்மை அறிந்து கொள்ளவும் நீதிபரர் என்பதை அவர் தரிசிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் அவரை பயன்படுத்தினது போல ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கவனிக்கவும் ஆண்டவரே உம்மை தரிசிக்கவும் உம்மை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு அந்த கிருபை கொடுக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியான உணர்வுள்ள ஆவியினாலே எங்களை நிரப்பும்படியாக கூட செபிக்கிறோம். ஆண்டவரே வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்கள் மனக்கண்களை திறக்கும்படியாக கூட செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எதற்காக வந்தீர் என்பதை நாங்கள் தியானிக்கும்படி ஆண்டவரே எங்கள் மனக்கண்களை திறக்கும்படியாக கூட செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ரீங்காரப்படும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் தேவன் நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியானவரே நீர் நிச்சயமாகவே வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷம் சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே பிசாசானவன் கொண்டு வருகிற அந்த தந்திரமான செயல்பாடுகளில் இருந்து எங்களை விடுதலையாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த உலகத்திலே பயங்கரமான இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் எப்பொழுது ஆண்டவரே கர்த்தாவே ஒருவனை கவிழ்த்து விடுகலாம் என்று சொல்லி ஆண்டவரே, அதே போல அந்த உலகத்திலே ஆண்டவரே இந்த பிசாசானவன் மக்களை பயன்படுத்தி ஆண்டவரே யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வயோதிகரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கிற சரீர பலவீனங்களை நீக்கி போடுங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க. ஆண்டவருடைய கரம் எப்பொழுதும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஆமென்.